இனேன் ராபர்ட்ட பேசிட்டு நான் சூர்யா அவங்கிட்ட வரேன். இனேன், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்கு திருட்டு மாதிரியான சில விஷயங்களை காங்கிரஸ் பீகாரில் முன்வச்சு சில பரப்புரைகளை ரேலிகளை ராகுல் காந்தி மேற்கொண்டார். ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது அதை எதிரொலிக்கக்கூடிய வகையில் இருந்ததா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. இல்ல சார், 2012க்கு பிறகு எந்த தேர்தல் கணிப்புகளுமே அது காங்கிரஸுக்கு ஆதரவாக வரல. ஆனா அதன் பிறகு உங்களுக்கு நிறைய தேர்தல்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக கர்நாடகாவா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், இன்னும் பல மாநிலங்களில் நம்ம எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. ஆனா எல்லா தேர்தல் கணிப்புகளுமே எங்களுக்கு எதிராக தான் இருந்திருக்கு. நம்பர் 1. ரெண்டாவது, தலைவர் ராகுல் காந்தி ஆதாரங்களோட எலெக்ஷன் கமிஷன் மேல குற்றச்சாட்டு வைத்த பிறகு, அதாவது ஆகஸ்ட் மாசம் 2025 முதல் முறையாக குற்றச்சாட்டு வச்சாரு. அதன் பிறகு நடக்கின்ற முதல் மாநில சட்டமன்ற தேர்தல் இது. அதனால இந்த தேர்தல்ல எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவுக்கு தன்னை சீரமைப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது, ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா போன்ற விஷயங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு தேர்தல் இது. நம்பர் 1. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த எஸ்ஐஆர் எந்த அளவுக்கு வாக்காளர்களை சேர்த்து இருக்குது, எந்த அளவுக்கு வாக்காளர்களை பிரித்து இருக்கிறது, சமூக நீதி அடிப்படையில் எந்த அளவுக்கு அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு போன்ற விஷயங்களை இந்தியா கூட்டணி பார்க்க வேண்டிய, பொதுமக்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இந்த தேர்தல் இருக்கு. ஆனா எங்க பக்கம் சாதகமா இருக்கிற விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஜென்சி வாக்காளர்கள், அதாவது 2000 ஆண்டுக்கு பிறகு பிறந்த 18, 19, 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஜென்சி வாக்காளர்கள் முதன் முறையாக நிதிஷ்குமார் அரசுக்கு எதிராக வாக்களிக்க போகிற தேர்தல். ஏன்னா அவங்க 20 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை மட்டும்தான் பார்த்திருக்காங்க. ஒரு தீவிரமான ஆன்டி இன்கம்பன்சி, லட்சக்கணக்கான மக்கள் பல மாநிலங்கள்ல உங்களுக்கு புலம்பெயர் தொழிலாளர்களா போய் வேலை செஞ்சிருக்காங்க. இப்போ இவங்க எந்த அளவுக்கு இந்த பீகார் மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற கனவோடு இந்த முறை வாக்களிக்க போறாங்க. இது எங்களுக்கு நமக்கு அதுக்கான நீங்க சொல்ற மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஷனை கொடுக்கலையே. பெண் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 71.78% பெண் வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவர்கள் அடைந்த பலனின் அடிப்படையிலானது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? இல்ல, இது நீங்க இந்த பெண்களுடைய வாக்கு வங்கி அதிகரித்தது எங்க கூட்டணிக்கு ஆதரவான ஒரு நிலையா தான் இருக்கும் நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த அடிப்படையிலேயே பீகார் என்பது ஒரு ஆணாதிக்க அரசியல் நிறைந்த ஒரு மாநிலம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தன்னோட தேர்தல் வாக்குறுதிகள்ல பெண்களை மையப்படுத்தி நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருந்தோம். அப்போ அது உங்களுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரியான முற்போக்கு திட்டங்கள் அதுல நிறைய உள்ள இருந்து அடங்கி இருந்தது. எங்களை பார்த்துதான் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி அந்த மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறது ஒரு முனைப்பு எடுத்திருக்காங்க. அப்போ இந்த திட்டம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது பெண்களுடைய வாக்கு வங்கி தான் முடிவு செய்ய போகிறது. அதனால பெண்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது என்பது எங்களுக்கு சாதகமான ஒரு வாக்கு வரும் நாங்க ஆழமா நம்புறோம். அதை நிச்சயமா பேசலாம். முதற் பார்வையை எடுத்துக்கிறேன் திரு இனேன் ராபர்ட், திரு எஸ் ஜி சூர்யா. வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு வாக்குப்பதிவு, 67.13% வாக்குப்பதிவு பீகார்ல நடந்திருக்கிறது. எஸ்ஐஆருக்கு பிறகு தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு முதல் மாநிலமாகவும் பீகார் இருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? என்டிஏவுக்கான வாய்ப்புகள் என்ன? முதல்ல இனியன் சொன்னார், பெண்களுக்கான வாக்கு வங்கி உயர்ந்திருப்பது அவர்களுக்கு சாதனம் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் இந்தியாவில் மது ஒழிப்பு இருக்கக்கூடிய 2 மாநிலங்களில் பீகார் ஒன்று, குஜராத் ஒன்று. பீகாரில் அங்கங்கே இந்த கள்ளச்சாராயம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கூட மது ஒழிப்பு இருப்பதை பெண்கள் மிக அதிகமாக வரவேற்கிறார்கள் என்பதை தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தல்களையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். குறிப்பாக கடந்த தேர்தலில், உதாரணமாக 2020 தேர்தலில் ரொம்ப ஒரு நூலிழைவு தான் எங்கள் கூட்டணி ஜெயித்தது. அதற்கு முக்கியமான காரணம் 78 தொகுதிகளில் பெண்களுடைய வாக்கு அதிகமாக இருந்தது நம்ம பார்க்குறோம். போன தேர்தலில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெண்கள் அதிகமாக வாக்களித்திருக்கக்கூடிய தொகுதிகளில் கிட்டத்தட்ட 70% தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேட்பாளர்கள் வென்றது பார்த்தோம். அப்போ பெண்களுடைய வாக்கு அதிகரிக்க எங்களுடைய கூட்டணிக்கு சாதகமாக இருக்குது. என்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம், மது ஒழிப்பை தீவிரமாக அங்கே கடைபிடிப்பதற்கு தான். இப்போது பிரசாந்த் கிஷோர் ஆகட்டும், இல்லை ஆர்ஜேடி கட்சி ஆகட்டும், காங்கிரஸ் இவர்கள் கூட்டணி ஆகட்டும், இவர்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த மது என்பது மீண்டும் வந்துவிடுமோ என்கின்ற பயம் அங்கே இருக்கக்கூடிய பெண்களிடம் மிக அதிகமாக இருப்பதை களத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய நிர்வாகிகள் அடிக்கடி எங்களுக்கு சொன்னார்கள். ஆகையால் பெண்கள் வாக்கு அதிகரிக்கிறதுக்குதான் எங்களுடைய இடங்கள் ஜாஸ்தியாகும் அப்படின்றது தான் முதல் கணிப்பு. இரண்டாவது, இவர் சொல்கிற மாதிரி திட்டங்கள்லாம் இவர்களை பார்த்து போடணும் அப்படின்றது அவசியம் இல்லை. பீகார் போன்ற மாநிலங்கள் மிகவும் பின்தங்கிய மாநிலங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல தேவையான அடிப்படை 3 விஷயம்தான். பானி, சதக், பிஜ்லி, அதாவது தண்ணி, கரண்ட்டு, அப்புறமா ரோடு தான்.
இது 3 கூட அந்த மாநிலத்தில் கடந்த 40-50 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சி செய்தவர்கள், இவர்கள் கூட்டணியை சார்ந்தவர்கள். அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளில் கூட மிகப்பெரிய குறையை வைத்திருந்தது தான் கடந்த 20 ஆண்டுகளாக நம்மளுடைய ஆட்சி வந்து என்னென்ன அடிப்படை வசதிகளை செய்திருக்கிறோம், அதில் மக்கள் சந்தோஷமாக நிம்மதியாக எங்களுக்கு தொடர்ந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கடந்த 5 ஆண்டுகள் என்டிஏ கூட்டணி தானே, பாஜக இடம்பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி தானே நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருந்தார். ஒரு 20 ஆண்டு காலம் முதலமைச்சர், ஒரு 5 ஆண்டு காலம் என்டிஏவிலும் அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அப்ப அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அப்படிங்கிறது தானே இனியன் சொல்லக்கூடிய வாதம்? இல்ல, நிச்சயமா இருக்கும். ஆனா நீங்க அந்த வாக்களிப்பு, அந்த சர்வே ரிசல்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஜென்சின்னு சொல்லக்கூடிய 18 இருந்து 29 வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் எதிர்கட்சி கூட்டணி, அதாவது அந்த தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய கூட்டணிக்கு கொஞ்சம் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கின்றது. அந்த ஒரு 30 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 80 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 10-20% கேப்ல பிஜேபி கூட்டணிக்கு அதிகமாக வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், அந்த ஜங்கிள் ராஜ், காட்டாட்சின்னு சொல்லக்கூடிய லல்லு பிரசாத் அவர்களுடைய அரசாங்கம் 15 ஆண்டு காலம் அந்த மாநிலத்தில் எவ்வளவு அந்த மாநிலத்தை சீரழிக்க முடியுமோ சீரழித்ததை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள். அது ஒரு காரணத்தினால்தான் மீண்டும் மீண்டும் கடந்த 20 ஆண்டுகளாக எங்கள் கூட்டணி ஜெயித்து கொண்டே வருகின்றது. அது புதிதாக வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் வாக்காளர்கள் அந்த ஆட்சியை பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப அது எவ்வளவு மோசமான இருந்ததுன்றது அவங்களுக்கு தெரியாத காரணத்தினால அவர்கள் கூட்டணிக்கு கொஞ்சம் அதிகமாக வாக்களித்திருக்கிறதாக இந்த சர்வே முடிவுகள் வருது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் நம்மளுக்கு முடிவுகள் வர இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம், நிச்சயமாக பேசலாம். அதுக்கு முன்னதாக பீகார் தேர்தல் முடிவுகளில் வெற்றியை தீர்மானிக்கிறதுல சாதி எப்போதும் ஒரு முக்கிய பங்கை வகித்து வந்திருக்கிறது. அது எந்த அளவுக்கு ஒரு பிரைமரி ரோல வெற்றி தோல்விகளில் தீர்மானிக்குது அப்படிங்கிறத இந்த தொகுப்புல பார்க்கலாம். இந்திய அரசியலின் போக்கை தீர்மானிக்கும் முக்கிய மாநிலங்களில் ஒன்று பீகார். இந்தியாவில் பிற மாநிலங்களில் கட்சிக்கும் சின்னத்துக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஆனால் பீகாரில் வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக சாதி அரசியல் பிரதானமாக இருந்து வந்திருக்கிறது. பீகாரில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பின்படி இபிசி எனப்படும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 36%, இதர பிற்படுத்தப்பட்டோர் 27%, பட்டியலினத்தவர்கள் 19%, பழங்குடியினர் 1.6% உள்ளனர். யாதவ சமுதாயத்தில் 14.27%, குஷ்வஹா சமுதாயத்தில் 4.27%, குர்மி சமுதாயத்தில் 2.87% மக்கள் வசிக்கின்றனர். இந்த தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளத்தை பொறுத்தவரையில் 37 ஓபிசி வேட்பாளர்கள், 22 இபிசி வேட்பாளர்கள், 15 பட்டியலின வேட்பாளர்கள், ஒரு பழங்குடியின வேட்பாளர் களமிறக்கப்பட்டுள்ளனர். முன்னேறிய வகுப்பினருக்கு 22 இடங்களை நிதிஷ்குமார் ஒதுக்கியுள்ளார். அதே சமயம் கூட்டணி கட்சியான பாஜக முன்னேறிய வகுப்பினருக்கு 49 இடங்களை ஒதுக்கியுள்ளது. யாதவர்களுக்கு 6, வைசியர்களுக்கு 15, குஷ்வஹா பிரிவினருக்கு 7, குர்மிக்களுக்கு 2 என ஓபிசி பிரிவினருக்கு 34 இடங்களை ஒதுக்கியுள்ளது. இபிசி பிரிவைச் சேர்ந்த 10 வேட்பாளர்கள், பட்டியலினத்தைச் சார்ந்த 12 வேட்பாளர்கள் பாஜக சார்பில் தேர்தலை சந்திக்கின்றனர். 29 இடங்களில் போட்டியிடும் லோக் ஜனசக்தி கட்சி ராஜபுத் சமூகத்தினருக்கும் யாதவ சமூகத்தினருக்கும் தலா 5 இடங்களை ஒதுக்கியுள்ளது. மகாகத்பந்தன் கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் தான் போட்டியிடும் 143 இடங்களில் 51 இடங்களை யாதவர்களுக்கு வழங்கியுள்ளது. குர்மி, குஷ்வஹாக்களுக்கு தலா 18, வைசியர்களுக்கு 8, முன்னேறிய வகுப்பினருக்கு 14, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு 33, இஸ்லாமியர்களுக்கு 18 என்றவாறு அதன் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட 61 இடங்களில் 21 தொகுதிகளில் முன்னேறிய வகுப்பினரை களமிறக்கியுள்ளது. யாதவர்களுக்கு 5, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு 6, வைசியர்களுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று பிற கட்சிகளும் சாதிவாரி வாக்காளர்களை மனதில் வைத்து அதன் வேட்பாளர்களை தேர்வு செய்துள்ளன. சொல்லப்போனால் மோஹமா, விக்ரம், பேகுசராய், மதிஹானி, லக்கிசராய் உள்ளிட்ட பல தொகுதிகளில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர்களையே இரு கூட்டணிகளும் களமிறக்கியுள்ளன. முந்தைய தேர்தலில் இஸ்லாமிய வேட்பாளர்களுக்கு 14 இடங்களை வழங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முறை 4 பேருக்கு மட்டுமே வாய்ப்பளித்துள்ளது. எதிர்க்கட்சிகள் கூட்டணியான மகாகத்பந்தனில் ஆர்ஜேடி 18, காங்கிரஸ் 10 இஸ்லாமிய வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளன. அசாதுதீன் ஓவைசி கட்சியில் 12 இடங்களில் இஸ்லாமியர்கள் போட்டியிடுகின்றனர். பீகாரின் மொத்த மக்கள் தொகையில் பூமிஹார் வெறும் 2.9% மட்டுமே.
ஆனால் அரசியலில் அவர்கள் வகிக்கும் பங்கு அதிகம். இந்த தேர்தலும் விதிவிலக்கல்ல. இந்த தேர்தலில் பாஜக 32 பூமிஹார் வேட்பாளர்களையும் மகாகத்பந்தன் 15 பேரையும் நிறுத்தியுள்ளது. பொதுவாக பீகாரில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் விளிம்பு நிலையில் உள்ள பிண்ட், மல்லா, கேவாத், நிஷத், லோனியா போன்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் ஆர்ஜேடியை ஆதரித்து வருகின்றனர். இதேபோன்று இஸ்லாமியர்களும் யாதவர்களும் ஆர்ஜேடியின் தீவிர வாக்கு வங்கியாக உள்ளனர். ஆனால் 2005 இந்த கணக்குகளில் மாற்றம் ஏற்பட்டது போல் இப்போதும் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.